இன்னைக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு 15 வருஷம் சுகர் மாத்திரை, அப்புறம் ஒரு 10 வருஷம் இன்சுலினும் மாத்திரையும் சேர்த்து சாப்பிட்ட பிறகு கூட சுகர் அவங்களுக்கு நார்மலே ஆகாது ஒரு நாளும். நிறைய பேருக்கு அதற்கான விளக்கம் தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். சரியா? இதுதான் நம்முடைய கணையம். இந்த கணையத்திலிருந்து தான் நமக்கு என்ன சுரக்கும்? இன்சுலின். இந்த கணையத்திலிருந்து தான் என்ன சுரக்கும்? இன்சுலின் சுரக்கும். சரியா? இந்த இன்சுலின் நல்லபடியாக சுரக்கிறதுக்கும் நல்லபடியாக வேலை செய்கிறதுக்கும் 2 தாது பொருட்கள் முக்கியமாக தேவை. ஒன்றுக்கு பேர் குரோமியம், ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று வெனேடியம், இதுவும் முக்கியமானது. இந்த 2 தாது பொருட்களும் நம்ம உணவில் நமக்கு கரெக்டாக இருந்தால் இருக்கணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. பேலன்ஸ் டயட் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான். அதான் திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக எடுத்தால் மட்டும்தான் அந்த தாது பொருட்கள் கரெக்டாக நமக்கு கிடைக்கும். அந்த தாது பொருட்கள் கரெக்டாக கிடைச்சா மட்டும்தான் இந்த ஆபத்தான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி ஆச்சுன்னு வைங்களேன், இந்த மாத்திரையும் நிரந்தரமாக நடத்தலாம், இந்த இன்சுலின் நிரந்தரமாக நடத்தலாம். லைஃப் ஜாலியாக இருக்கும். லைஃப் எப்படி இருக்கும்? ஜாலியாக இருக்கும். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும் கமெண்ட்ஸில் எஸ் போடுங்க. லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வேர்ல்டில் எத்தனை பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். அவங்களுக்கு எல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். ஷேர் பண்ணுவீங்களா? ஸ்டே டியூன்ட்.